வணக்கம். நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா. இன்றைக்கு என்னென்றால் கிளிநொச்சி டிசிசி மீட்டிங் நடந்தது. அதில் ஒரு சில பிழையான தகவல்கள் போடப்பட்டிருக்கிறது. அது நினைக்க தான் சரியான கவலையாக இருக்கு. என்னென்றால் போலீஸாரினால் ராமநாதன் அர்ச்சனா வெளியேற்றப்பட்டார்னு சொல்லி ஒரு நியூஸ் ஒன்று போட்டு கேட்க தான் போட்டு தான் நான் இந்த வீடியோவை மீடியாவுக்கு அனுப்ப ஒன்று பார்த்தேன். நான் இன்றைய தினம் கிளிநொச்சியில் நடந்த இந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் அமைச்சர் லால்காந்த் அவர்களால் கிளிநொச்சி திருவையாறு பகுதியில் ஆரம்பித்து வைக்கப்பட்ட தென்னை முக்கோண தென்னையோ சதுர தென்னையோ தெரியல தென்னை திட்டத்தின் கீழே கச்சான் பயிற்சிக்கும் அதே நேரத்தில் இந்த தென்னை பயிற்சி செய்கைக்கும் இடையில் இவங்கள் கிட்டத்தட்ட மில்லியன் கணக்காக பாவிச்சு அந்த ப்ரோக்ராம் ஒன்று நடந்தது. அமைச்சர் லால்காந்தை கூப்பிட்டு நடந்தது. ஆனால் தற்சமயம் அந்த இடம் தென்னை பயிர் செய்யப்பட்ட இடம் இருக்கிற விதம் இப்படி தான் இருக்கிறது. இன்றைக்கு நேற்றுக்கு எடுத்த படம். அதில் சிறுவர்கள் விளையாடி கொண்டு இருக்கிறாங்க. அங்கே எந்த தென்னை கன்றுகளோ எந்த தென்னை பயிற்சியுமோ நடக்கையில் அங்கே மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கிறது. மிகப்பெரிய அரச நிதி பாவிக்கப்பட்டிருக்கிறது. தென்னங்கன்றுகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் இப்போது இருக்கிற அந்த இடத்தினுடைய படம். ஸோ இந்த விடயம் தொடர்பாக இன்றைக்கு கிளிநொச்சியில் நான் கதைச்சேன்னா அதை விட என்னிட்ட கிட்டத்தட்ட 7 ஃபைல் இன்றைய தினம் முறைப்பாடாக எனக்கு பொதுமக்கள் அனுப்பியிருந்தவர்கள் இந்த விடயங்களை கதைக்க சொல்லி, அதாவது இதில் இரணமடு கமக்கார அமைப்புகள் ரெஜிஸ்ட்ரேஷன் சம்பந்தமான ஊழல்கள் மற்றது இந்த தித்வா புயல்னால ஆறு மெப் பண்ணி அந்த ஆறு தித்வா புயலால் பாதிக்கப்பட்ட கள்ளக்காணிகளை அந்த இதில் மெப் பண்ணி ஆத்தையை மெப் பண்ணி அதுக்கு பேர்களை போட்டு இந்த தித்வா புயலால் கொடுக்கப்பட்ட காசுகளை பிரேசேலத்தோட மற்றது எங்களோட ஜிஏ உட்பட எல்லாருமே இதில் பணம் சூறையாடப்பட்டிருக்கிற என்கின்ற விடயம் எனக்கிட்ட எழுத்து மூலமாக பிரதேச மக்களிடமிருந்து கிடைச்சது. ஸோ அது தொடர்பாக நான் கேட்கின்ற விடயத்தில் அமைச்சர் சந்திரசேகர் ஊழலை கேட்க வேண்டிய ஒருவர், ஊழலுக்கு எதிராக நடவடிக்கை எடுத்து இந்த விஷயத்தை இளஞ்ச ஊழல் ஆணைக்குழுவுக்கு கொண்டு போக வேண்டிய ஒருவர் அந்த விடயத்தை கதைக்கீழாண்டு நடத்தார். அதோட அங்கே நின்ற ஏற்கனவே கமக்கார அமைப்புகளுடைய எனக்கு கொடும்பாவி எரிச்சாக்கள் இன்றைக்கு திட்டமிட்ட ரீதியில் ஜிஏஆல பிளான் பண்ணி அவர்களெல்லாம் உள்ளுக்குள்ள எடுக்கப்பட்டு முறைப்பாடு செய்யப்பட்டவர் வெளியில விடப்பட்டு இன்றைக்கு அந்த திட்டம் ஒரு சின்ன ஒரு பிளானோட அரங்கேறி இருந்தவர்கள். அது தொடர்பாக நான் இந்த 7 முறைப்பாடுகளும் இதில் நான் பொது வழியில கேட்டுதான் தீருவேன் என்கின்ற போது அந்த கமக்கார அமைப்புகள் ஒரு சில பிரதேச செயலாளர்கள் அவர்களுக்கு தான் இந்த முறைப்பாடுகள் இருக்குது. கள்ளமாக அந்த தித்வா புயல் காசை அடித்தது தொடர்பாக முறைப்பாடு இருக்கிறது. அதற்காக அவர்கள் கத்திக்குளர்ன நேரத்தில் இந்த பிரச்சனை அங்கே ஆரம்பிக்கப்பட்டது. அதற்கு பிறகு இது போலீசார் அந்த நேரத்தில் இவர் எங்களுடைய அமைச்சர் சந்திரசேகர் அந்த கூட்டத்தை அவர்களுடைய குழப்பங்களை நிப்பாட்ட முடியாம தடுமாறி கொண்டிருந்தவர். அதுக்கு பிறகு என்ன பக்கம் என்னுடைய மைக்கை கேட்டார் தர சொல்லி நான் மைக்கை கொடுத்தேன். என்னுடைய இருந்தது முதலாக இருந்த மைக் முழு வீடியோவை போடுறதுக்கு சில ஊடகங்கள் உதாரணத்துக்கு சில பேரை சொல்லியில ஒரு கேவலங்கட்ட ஊடகங்கள் ஒரு மக்களுக்காக போராடி மக்களுடைய ஊழல் தொடர்பாக கதைக்கும் போது பிளபிளையாக நியூஸ்களை போட்டு அதில் வியூஸை கூட்டுவதற்காக இது ஒரு கேவலங்கட்ட ஊடகங்கள் நான் கதைக்க விரும்பல. ஆனால் சூரியன் எஃப்எம்ல ஒரு நம்பிக்கை இருந்தது. சூரியன் எஃப்எம்னுடைய ஊடகவியலாளர் மூத்த ஊடகவியலாளர் எனக்கு பழக்கம். அவருக்கு தான் இந்த வீடியோ நான் அனுப்புறேன். ஸோ நான் அதற்கு பிறகு நான் சொன்னேன் இல்லை நான் இந்த 7 விடயங்களையும் இங்கே கேட்டு தான் தீருவேன். இந்த 7 ஊழல்கள் அதாவது இன்னொரு இடத்துல ஒரு பாலம் ஒன்றை கட்டியிருக்கிற பிரேசவன் 2000 அதை நான் கதைக்க விரும்பல. நான் ஊழலையே கொடுக்குறேன். ஆனால் அந்த பாலம் தொடர்பாக நான் கேட்டபோது முத்து சிவமோகன் என்கிறவருடைய வீட்டுக்கு போறதுக்குரிய தான் அந்த பாலத்தை கட்டியிருக்கிறார்கள். ஒரு ஆற்று மறைச்சு அந்த பாலத்தை கட்டி எந்த நீர்ப்பாசன திணைக்கள் அனுமதி இல்லாமல் கட்டப்பட்ட போது நான் அந்த அனுமதிகள் எங்க யாருடைய காசுக்கு செலவழிக்கப்பட்டது 35 லட்சம் செலவழிச்சிருக்கிறார்கள் என்று கேட்கப்பட்ட போது நீர்ப்பாசன திணைக்களத்தில் இருந்து வந்தவர்கள் மற்றது இந்த விவசாய திணைக்களிலிருந்து வந்தவர்கள் கத்திக்குளறி ஆர்ப்பாட்டம் செய்து இதெல்லாம் இங்கே கேட்கலாது, அரசு ஊழியர்களை கேட்கலாது. அதே நேரத்தில் எங்களுடைய அரசாங்க அதிபர் அவருக்கு என்ன பேர் முரளிதரன் கூட இல்லை இதில் நீங்க கேட்கிற எல்லாம் கேட்கலாதீங்க என்று அவர் எனக்கு ஆர்டர் பண்ற அளவுக்கு மக்களுடைய பிரதிநிதி எனக்கு வளமையா ஜிஏண்டா எல்லாரும் பயப்படுறது தானே. முரளிதரன் நினைச்சாரு ஜிஏண்டா அர்ச்சுனா பயந்துருவான். ஸோ அதை நான் கேட்கின்ற போது அமைச்சர் சந்திரசேகரோட சேர்ந்து மைக்கை பிடிங்கின போது நான் இவர் என்னுடைய ஃபைல்களை எடுத்து அறிய வழிகிட்டவர் அமைச்சர் சந்திரசேகர். அதனால நீ ஒயாத்து தானோ மமத்தாத்து தானோன்னு நான் எழும்புகின்ற போது எங்களுடைய அமைச்சருடைய காவாலி ஒன்று பின்னால நின்று அமைச்சருடைய இந்த ஒரு பொட்டையன் அமைச்சர் சந்திரசேகருடைய காவாலி ஒன்று அமைச்சருக்கு பின்னால என்ன தள்ளி விடுற அந்த வீடியோக்களை நீங்க பார்க்கலாம். அந்த அளவுக்கு நாங்கள் காவாலி வேலை செய்ய மாட்டோம். ஆனால் இந்த காவாலி அமைச்சர் சந்திரசேகர் சொல்றான் பொம்பளை பிள்ளைகள் மாதிரி காவாலியில கொண்டு பின்னால வச்சு எங்களை அடிக்கிற வேலையில வச்சிருக்க வேண்டாம். இந்த தக்கடிகளை இந்த காவாலியில கூட்டி கொண்டு அவர் என்ன பின்னால என்னோட கை வைக்கிறார். வீடியோ நீங்க எடுத்து பாருங்க.
இதுகளை சரியா போட இல்லாத இந்த ஊடகங்களை எனக்கு என்ன சொல்றேன்னு தெரியல. பட் இதுதான் நடந்தது. விரும்பினார்கள் இந்த உண்மையை போடலாம். அதன் போது யாரும் என்ன வெளியேற்றல, போலீசார் பாதுகாப்புக்கு நின்றார்கள். இவர் அமைச்சர் எனக்கு அடிக்கின்ற போது நான் எழும்பிய போது என்னை பிடித்தார்கள். அடிக்க வேணாம் தான் என்னை பிடித்தார்கள். போலீசாருக்கு தெளிவாக தெரியும். அவர்களிடையும் காடி இருக்கிற ஃபைல் எல்லாம் உண்மையான விடயத்தை கேட்கின்ற போதுதான் இது நடக்கிறது. அவர்களும் ஏற்றுக்கொண்டார்கள். இது கதைக்க வேண்டிய விடயம் என்று. ஆனால் இந்த NPP அரசாங்கத்தினுடைய லட்சணம் இந்த கேவலங்கட்ட பெண்மைத்தனமான அமைச்சருடைய லட்சணம் இவ்வளவுதான். நன்றி, வணக்கம். கிளிநொச்சி மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் இடம்பெற்ற சம்பவம் தொடர்பாக பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் விளக்கம் ஒன்றை அளித்துள்ளார். நான் டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா. இன்றைக்கு என்னென்றால் கிளிநொச்சி டிசிசி மீட்டிங் நடந்தது. அதில் ஒரு சில பிழையான தகவல்கள் போடப்பட்டிருக்கிறது. அதை நினைக்க தான் சரியான கவலையாக இருக்கு. என்றால் போலீஸாரினால் ராமநாதன் அர்ஜுனா வெளியேற்றப்பட்டாருன்னு சொல்லி ஒரு நியூஸ் ஒன்று போட்டு தான் போட்டு தான் நான் இந்த வீடியோவை மீடியாவுக்கு அனுப்ப கொண்டு பார்த்தேன். நான் இன்றைய தினம் கிளிநொச்சியில் நடந்த இந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் அமைச்சர் லால்காந்த் அவர்களால் கிளிநொச்சி திருவையாறு பகுதியில் ஆரம்பித்து வைக்கப்பட்ட தென்னை, முக்கோண தென்னையோ சதுர தென்னையோ தெரியல, தென்னை திட்டத்தின் கீழே கச்சான் பயிர் செய்கைக்கும் அதே நேரத்தில் இந்த தென்னை பயிர் செய்கைக்கும் இடையில் இவங்கள் கிட்டத்தட்ட மில்லியன் கணக்காக பாவிச்சு அந்த ப்ரோக்ராம் ஒன்று நடந்தது. அமைச்சர் லால்காந்தை கூப்பிட்டு நடந்தது. ஆனால் தற்சமயம் அந்த இடம், தென்னை பயிர் செய்யப்பட்ட இடம் இருக்கிற விதம் இப்படி தான் இருக்கிறது. இன்றைக்கு நேற்றுக்கு எடுத்த படம். அதில் சிறுவர்கள் விளையாடி கொண்டு இருக்கிறாங்க. அங்கே எந்த தென்னை கன்றுகளோ எந்த தென்னை பயிர் செய்யுமோ நடக்கையில் அங்கே மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கிறது. மிகப்பெரிய அரச நிதி பாவிக்கப்பட்டிருக்கிறது. தென்னங்கன்றுகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் இப்போது இருக்கிற அந்த இடத்தினுடைய படம். ஸோ இந்த விடயம் தொடர்பாக இன்றைக்கு கிளிநொச்சியில் நான் கதைச்சினா, அதை விட என்னிட்ட கிட்டத்தட்ட 7 ஃபைல் இன்றைய தினம் முறைப்பாடாக எனக்கு பொதுமக்கள் அனுப்பியிருந்தவர்கள் இந்த விடயங்களை கதைக்க சொல்லி. அதாவது இதில் இரணமடு கமக்கார அமைப்புகள் என்ற ரெஜிஸ்ட்ரேஷன் சம்பந்தமான ஊழல்கள், மற்றது இந்த தித்வா புயல்னால ஆறு மெப் பண்ணி அந்த ஆறு தித்வா புயலால் பாதிக்கப்பட்ட கள்ளக்காணிகளை அந்த இதில் மெப் பண்ணி ஆத்தையை மெப் பண்ணி அதுக்கு பேர்களை போட்டு இந்த தித்வா புயலால் கொடுக்கப்பட்ட காசுகளை பிரேசேலத்தோட மற்றது எங்களோட GA உட்பட எல்லாருமே இதில் பணம் சூறையாடப்பட்டிருக்கிற என்கின்ற விடயம் எனக்கிட்ட எழுத்து மூலமாக பிரதேச மக்களிடமிருந்து கிடைச்சது. ஸோ அது தொடர்பாக நான் கேட்கின்ற விடயத்தில் அமைச்சர் சந்திரசேகர் ஊழலை கேட்க வேண்டிய ஒருவர், ஊழலுக்கு எதிராக நடவடிக்கை எடுத்து இந்த விஷயத்தை இளஞ்ச ஊழல் ஆணைக்குழுவுக்கு கொண்டு போக வேண்டிய ஒருவர் அந்த விடயத்தை கதைக்கீழாண்டு நடத்தார். அதோட அங்கே நின்ற ஏற்கனவே கமக்கார அமைப்புகளுடைய எனக்கு கொடும்பாவி எரிச்சாக்கள் இன்றைக்கு திட்டமிட்ட ரீதியில் GA பிளான் பண்ணி அவர்களெல்லாம் உள்ளுக்குள்ள எடுக்கப்பட்டு முறைப்பாடு செய்யப்பட்டவர் வெளியில விடப்பட்டு இன்றைக்கு அந்த திட்டம் ஒரு சின்ன ஒரு பிளானோட அரங்கேறி இருந்தவர்கள். அது தொடர்பாக நான் இந்த 7 முறைப்பாடுகளும் இதில் நான் பொது வழியில கேட்டுதான் தீருவேன் என்கின்ற போது அந்த கமக்கார அமைப்புகள், ஒரு சில பிரதேச செயலாளர்கள் அவர்களுக்கு தான் இந்த முறைப்பாடுகள் இருக்குது. கள்ளமாக அந்த தித்வா புயல் காசை அடித்தது தொடர்பாக முறைப்பாடு இருக்கிறது. அதற்காக அவர்கள் கத்திக்குளர்ன நேரத்தில் இந்த பிரச்சனை அங்கே ஆரம்பிக்கப்பட்டது. அதற்கு பிறகு இது போலீசார் அந்த நேரத்தில் இவர் எங்களுடைய அமைச்சர் சந்திரசேகர் அந்த கூட்டத்தை அவர்களுடைய குழப்பங்களை நிப்பாட்ட முடியாம தடுமாறி கொண்டிருந்தவர். அதுக்கு பிறகு என்ன பக்கம் என்னுடைய மைக்கை கேட்டார் தர சொல்லி நான் மைக்கை கொடுத்தேன். என்னுடைய இருந்தது முதலாக இருந்த மைக் முழு வீடியோவை போடுறதுக்கு சில ஊடகங்கள் உதாரணத்துக்கு சில பேரை சொல்லியில ஒரு கேவலங்கட்ட ஊடகங்கள் ஒரு மக்களுக்காக போராடி மக்களுடைய ஊழல் தொடர்பாக கதைக்கும் போது பிளபிளையாக நியூஸ்களை போட்டு அதில் வியூஸை கூட்டுவதற்காக இது ஒரு கேவலங்கட்ட ஊடகங்கள் நான் கதைக்க விரும்பல. ஆனால் சூரியன் எஃப்எம்ல ஒரு நம்பிக்கை இருந்தது. சூரியன் எஃப்எம்னுடைய ஊடகவியலாளர், மூத்த ஊடகவியலாளர் எனக்கு பழக்கம். அவருக்கு தான் இந்த வீடியோ நான் அனுப்புறேன். ஸோ நான் அதற்கு பிறகு நான் சொன்னேன், இல்லை நான் இந்த 7 விடயங்களையும் இங்கே கேட்டு தான் தீருவேன். இந்த 7 ஊழல்கள், அதாவது இன்னொரு இடத்துல ஒரு பாலம் ஒன்றை கட்டியிருக்கிற பிரேசவன் 2000 அதை நான் கதைக்க விரும்பல, நான் ஊழலையே கொடுக்குறேன். ஆனால் அந்த பாலம் தொடர்பாக நான் கேட்டபோது முத்து சிவமோகன் என்கிறவருடைய வீட்டுக்கு போறதுக்குரிய தான் அந்த பாலத்தை கட்டியிருக்கிறார்கள். ஒரு ஆற்றை மறைச்சு அந்த பாலத்தை கட்டி எந்த நீர்ப்பாசன திணைக்கள் அனுமதி இல்லாமல் கட்டப்பட்ட போது நான் அந்த அனுமதிகள் எங்க, யாருடைய காசுக்கு செலவழிக்கப்பட்டது, 35 லட்சம் செலவழிச்சிருக்கிறார்கள் என்று கேட்கப்பட்ட போது நீர்ப்பாசன திணைக்களத்தில் இருந்து வந்தவர்கள் மற்றது இந்த விவசாய திணைக்களிலிருந்து வந்தவர்கள் கத்தி குளறி ஆர்ப்பாட்டம் செய்து இதெல்லாம் இங்கே கேட்கலாது, அரசு ஊழியர்களை கேட்கலாது. அதே நேரத்தில் எங்களுடைய அரசாங்க அதிபர்
அவருக்கு என்ன பேர் முரளிதரன் கூட இல்லை இதில் நீங்கள் கேட்குற எல்லாம் கேட்கலாதீங்க என்று அவர் எனக்கு ஆர்டர் பண்ணுற அளவுக்கு மக்களுடைய பிரதிநிதி எனக்கு வந்து வளமையா ஜிஏண்டா எல்லாரும் பயப்படுறது தானே. முரளிதரன் நினைச்சாரு ஜிஏண்டா அர்ச்சுனா பயந்துருவான். ஸோ அதை நான் கேட்கின்ற போது அமைச்சர் சந்திரசேகரோட சேர்ந்து மைக்கை பிடிங்கின போது இவர் வந்து என்னுடைய ஃபைல்களை எடுத்து அறிய வழிகிட்டவர் அமைச்சர் சந்திரசேகர். அதனால நீ ஒயாத்து தானோ மமத்தாத்து தானோன்னு நான் எழும்புகின்ற போது எங்களுடைய அமைச்சருடைய காவாலி ஒன்று பின்னால நின்று அமைச்சருடைய இந்த ஒரு பொட்டையன் அமைச்சர் சந்திரசேகருடைய காவாலி ஒன்று அமைச்சருக்கு பின்னால் என்ன தள்ளி விடுற அந்த வீடியோக்களை நீங்க பார்க்கலாம். அந்த இடத்துக்கு நாங்கள் காவாலி வேலை செய்ய மாட்டோம். ஆனால் இந்த காவாலி அமைச்சர் சந்திரசேகர் சொல்றான் பொம்பளை பிள்ளைகள் மாதிரி காவாலியில கொண்டு பின்னால வச்சு எங்களை அடிக்கிற வேலையில வச்சிருக்க வேண்டாம். இந்த தக்கடிகளை இந்த காவாலியில கூட்டி கொண்டு அவர் என்ன பின்னால என்னோட கை வைக்கிறார். வீடியோவை நீங்க எடுத்து பாருங்க. இதுகளை சரியா போட இல்லாத இந்த ஊடகங்களை எனக்கு என்ன சொல்றேன்னு தெரியல. பட் இதுதான் நடந்தது. விரும்பினார்கள் இந்த உண்மையை போடலாம். அதன் போது யாரும் என்ன வெளியேற்றல, போலீசார் பாதுகாப்புக்கு நின்றார்கள். இவர் அமைச்சர் எனக்கு அடிக்கின்ற போது நான் எழும்பிய போது என்னை பிடித்தார்கள். அடிக்க வேணாம் என்னை பிடித்தார்கள். போலீசாருக்கு தெளிவாக தெரியும். அவர்களிடையும் காட்டியிருக்கிற ஃபைல் எல்லாம் உண்மையான விடயத்தை கேட்கின்ற போது தான் இது நடக்கிறது. அவர்களும் ஏற்றுக்கொண்டார்கள். இது கதைக்க வேண்டிய விடயம் உண்டு. ஆனால் இந்த என்பிபி அரசாங்கத்தினுடைய லட்சணம் இந்த கேவலங்கட்ட பெண்மைத்தனமான அமைச்சருடைய லட்சணம் அவ்வளவுதான். நன்றி, வணக்கம்.